அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் நாளே கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் புதன் பகவான் தனுசு மனையில் வீற்றிருக்க, இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைந்து கும்பமனையில் வீற்றிருக்க, மீனமனையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு செல்கிறார். எப்போ செல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் 8ஆம் தேதி, அதாவது 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது 24/1/2025 அன்று புதன் பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் இந்த தை மாதத்தில் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் எங்கே போய் அமர்கிறார் அப்படின்னா மீனமனையில் போய் அமர இருக்கிறார். ஸோ இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில், கிரகங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். கூட இருக்கிறது யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் என்பது மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ உங்கள் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்க போகிறார். இதுவரை உங்களுக்கு ஒரு மாதிரியான, அதாவது ஒரு கஷ்டமான ஒரு எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் விதைக்கப்படுவீர்கள். எதுவும் செய்ய முடியாது, இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது நடக்கும். அதாவது மறைமுகமாக எதிர்ப்பு, பகை, இந்த மாதிரியாக ஒரு வலி வேதனையுடன் இருந்து கொண்ட இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ அந்த வலி வேதனை நடந்த விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நடக்காது என்று இருந்த விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய இருக்கும். தன்னம்பிக்கை கொடுக்கும். என சூரியன் அங்கே உட்கார்ந்திருக்கார். 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசி லக்னத்தில் இருந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று அந்த 8ஆம் இடத்தில் வலிகளோடு சந்தித்து கொண்டிருந்தவர்கள் வலி நிவர்த்தி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்ப ராசி அதிபதி நல்லா இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அப்ப என்ன, ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களைத்தான் விதைக்க வேண்டும், நெகட்டிவ்க்குள்ள போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார், உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் சூரியன். ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆகாதவன் சொல்லுவேன். ஆனா இப்போ அந்த சூரியன், ஆகாத சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த சூரியனால நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை கிடைக்கும். சூரியனால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும், மனசு நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை. சூரியன் எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ, உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். அந்த சூரியன் உங்களுக்கு மேலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், ஒளி பெறக்கூடிய தன்மைகள். ஒளி என்ன, நீங்க வெளியில தெரிய போறீங்கன்னு அர்த்தம். தொழில் விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வெளியே தெரிய போகிறீர்கள் இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன்.
முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது. அது குருவின் வீட்டில் ராகு இருப்பது நல்ல ஒரு முயற்சியை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தைரிய வீரியத்தை கொடுக்கும். ராகு இருக்கிறதுனால டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ராகுங்கிறது ஒரு பாம்பு தானே, அந்த பாம்பு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. ஒரு இடத்துல விட்டு என்ன ஆகும்? ஓடிட்டே இருக்கும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை கொடுத்தாலும் அது நல்லதாக முடியும். அப்போ வேலைக்காக வெளியில போயிட்டு வருவீங்க, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதனால ஆதாயம் அனுகூலம் என்பது நிச்சயமாக உண்டு. பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும், பிரம்மாண்டமான ஒரு ஆசையை உங்களுக்கு கொடுக்கும். அதை செய்து விடலாம், அதை சாதித்து விடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும் இந்த மாதம். அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நமது முன்னோர்கள் சொன்னார்களே, அதை போல இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல வழியை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க பார்க்கிறார்? உங்க ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு பார்க்கின்ற இடங்கள் புனிதமடையும், அது வளர்க்கக்கூடிய அமைப்பு. அப்ப லக்னத்தை வளர்க்கிறார், பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்க போகிறார், பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க மனசு, உங்க எண்ணம் வெளிச்சத்தை நோக்கி, அங்க சூரியனை ஏற்கனவே இருக்கார், வெளிச்சத்தை நோக்கி செல்ல போகிறது. குரு சூரியன் பார்வையானது இணைந்தாலே, ஏதாவது குரு தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த யோகம் இருக்கிறது, சிவராஜ்ய யோகம் இருக்கிறது. அது 5ஆம் இடத்துல குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், லாபம் கிடைக்க போகிறது. உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல சுபத்துவமாகி பார்க்கிறார், சுக்கிரனோடு இணைந்து பார்க்கிறார் 11ஆம் இடத்தை. குரு பகவான் தனக்காரகன் பார்க்கிறார், தனஸ்தானாதிபதி பார்க்கிறார். அப்ப என்ன? தொழிலில், வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் நல்ல படிக்கல, நல்ல மார்க் வாங்கல, சின்ன சின்ன தடைகள், நினைத்த கோர்ஸ் கிடைக்கலன்னா கூட இப்போ அதுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமையும். இந்த மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல எழுச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். கல்வியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் தன்னம்பிக்கை பெறுந்து நல்ல வேலைக்கு செல்லணும் என்கின்ற மன எண்ணத்தையும் உறுதிப்பாட்டையும் கொடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். பாக்யாதிபதி 12இல் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்பவும், அதே சமயம் இந்த மாதம் கரெக்டாக சொல்ல போனால் தை மாதம் 11ஆம் தேதி புதன் பகவானும் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ ராசி லக்னத்தில் புதன் இருக்கும்போது அங்கே திக்பலம் அடைகிறது, வலுப்பெறப் போகிறது. புதன்ங்கிறது யார்? அறிவுக்கு காரகன், மதி நுட்பத்துக்கு காரகன். அப்போ உங்கள் ராசியில் இருக்கிற புதன் வந்து அமையும் போது நல்ல அறிவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏமாற மாட்டீர்கள். அதாவது எதை செய்தால் வெற்றி என்கின்ற அந்த கோணத்தில் நீங்கள் யோசிப்பீங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது ஒரு டார்கெட் இப்படி ரீச் பண்ணணுங்கிற ஒரு ஷெட்யூலை போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். பிளான் நல்லா இருக்கும், நல்ல எக்ஸிகியூஷன் இருக்கும். அதில் எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவது கிடையாது. அங்கே சூரியனோடு இணைகிறது, அதிகார பலத்துடன் சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது தந்தை மீது அக்கறை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தந்தை ஆகாதவர், தந்தை சில விஷயத்தில் நமக்கு ஒத்து வரல அப்படி நினைத்து கொண்டிருந்தவர் கூட இப்போ தந்தையால் சில விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமையும். பாக்யாதிபதி நல்லா இருக்க போறார், லக்னத்தோடு வந்து அமரப்போகிறார், குருவின் பார்வை பெறுகிறது. பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதும் பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை குரு பார்ப்பதும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. திருமணம் கை கூடவே இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு கடந்த 2-3 வருடங்களாக திருமண தடை, என்னதான் முயற்சி எடுத்தாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது என்கின்ற தன்மை, அல்லது திருமணம் நடந்தாலும் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை, அப்படி இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள், கூடவே இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான தன்மை இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் விடுபட்டு ஒரு நல்ல பாக்கியத்தை அடைய இருக்கிறீர்கள். என ஏழரை சனியும் முடிய போகிறது. ஏழரை சனி காலகட்ட
காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த இது உங்களுக்கு இப்போ அதில் எல்லாமே விடுபட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு தொடர்புகள், இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லுவேன். குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, நாட்டை விட்டு, குழந்தைகளை விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவேன். அங்கேயே நல்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி எல்லாருமே போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பிஆர் கனவு உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், நல்ல நல்ல நிலவு, அதாவது நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னா இந்த மாதம், இந்த மகர ராசி என்பர்கள். ஸோ தை மாதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சரி, நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னு 8க்குரிய நட்டமாதிபதி. தந்தையால் ஒரு பிரச்சனை, தந்தைக்கு உடல்நல தொந்தரவு, தந்தையின் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அரசாங்க விரோதம், அரசாங்கத்தின் காரியங்கள், வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. வழி நிவாரணம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அன்றைய தினம் அந்த சூரிய பகவானின் பிறந்த நாள் அன்று உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வருவதும் அன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, கோச்சாரம் எப்படி இருக்கு, நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.